கூடன்குளம் போராட்ட குழுவினரும் அப்பகுதி மக்களும் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடலில் இறங்கி கழுத்தளவு நீரில் நிற்கும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 3000க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கியுள்ள இந்த போராட்டம் குறித்து மக்களின் கருத்துக்களையும் கூடுதல் தகவல்களையும் தருகிறார் நமது செய்தியாளர் விஜய். கூடங்குள அணு உலைக்கு எதிராக இடிந்துகரை மக்கள் தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை இன்று அறிவித்துள்ளார்கள். அடுத்த கட்ட போராட்டமாக தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை மிக நூதனமான முறையில் அறிவித்துள்ளார்கள். அதாவது இதுவரை வெளியில் அங்கு மாதா கோயிலிலே வாசலிலே 42 மணி நேரம் உண்ணாவிரதத்தை நேற்று முடித்ததை தொடர்ந்து இன்று இங்கு இருக்கக்கூடிய இடிந்துகரை மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் புதுவிகமான ஒரு வியூகத்தை வகுத்து இங்கு புது போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள். அதாவது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய கடலில் இறங்கி இன்று காலை 10 மணியிலிருந்து மாலை வரை கழுத்தளவு தண்ணியில் இருந்து அணுகுலைக்கு எதிரான போராட்டத்தை தொடரப் போவதாக அறிவித்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி, இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூடங்குளத்துக்கு எதிராக தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமாக கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள். இது குறித்து இந்த அணு உலைக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் திரு மைபா ஜெஸ்டார் அவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. இன்றைக்கு அடுத்த கட்டமா உங்களுடைய போராட்டத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கள்லாம் இறங்கி கடல்ல இறங்கி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இது குறித்து மேலும் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க எங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக தமிழக அரசு இதிலே உடனடியாக கவனம் செலுத்தி எங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்வுக்கும் எங்களுடைய உயிருக்கும் இந்த தமிழக அரசு தான் பொறுப்பு. இங்கே ஏதாவது ஒன்று நேர்ந்தாலும் தமிழக அரசு தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதாவது நேற்றை பொறுத்த வரைக்கும் ஐஜி தேஸ்தாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க கடல் வழியா அவங்களுடைய போராட்டம் தொடர்றாங்க, இது வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதனால இதுக்கு நாங்க தடை விதிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தடை இல்லைனாலும் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிரொலியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய உயிரை பணைய வைத்து போராடுகின்ற அந்த போராட்டத்தை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவரும் இதற்காக குரல் கொடுப்பார்கள். உலக மக்கள் இந்த போராட்டத்தை அங்கீகரித்து எங்களுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு உதவி செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் இந்த போராட்டம் இதற்கு அடுத்த முறையிலே உங்களுடைய தீவிரத்தை எந்த மாதிரியான முறையில் தீவிரப்படுத்த இருக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. இப்பொழுது இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அரசு கவனம் செலுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். அரசு கவனம் செலுத்தாத பட்சத்திலே நாங்கள் அடுத்த கட்டமாக யோசிப்போம். மேலும் இது குறித்து நேற்று ஐஜியிடம் பேசும் பொழுது அவர்கள் போராட்டத்தை எவ்வாறு வேணாலும் தொடரட்டும், நாங்கள் உதயகுமாரை கைது செய்வதில் தீவிரமாக இருக்கிறோம், விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது குறித்து உங்களுடைய போராட்டக்காரர்களுடைய கருத்தும் அடுத்த கட்ட நடவடிக்கையும் என்னவா இருக்கும் என்று சொல்றீங்க? அவர் ஒன்றும் கொலை குற்றவாளி அல்ல, ஊழல் குற்றவாளி அல்ல, மக்களுக்காக போராடுகிறவர். அதனால் அவரை கைது செய்வோம் என்று சொல்வது அரசு தவறு. அவரை கைது செய்தால் எங்கள் எல்லோரையும் கைது செய்ய வேண்டும். எங்கள் எல்லோரையும் கைது செய்தால் தான் அவரை கைது செய்ய முடியும். மேலும் இதில் அடுத்த கட்டமா இந்த போராட்டத்தை இன்று மதியம் வரை இதே மாதிரியே தொடர இருக்கிறீர்கள். இதற்கு அடுத்த கட்டமாக போராட்டத்தை தீவிரப்படுத்தும் எண்ணம் இருக்கிறதா? அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? இனிமேல் தான் சிந்திக்க வேண்டும். இங்கு இந்த தீவிரமான போராட்டத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் மைபே ஜெஸ்டாஸ் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருமே இந்த இடத்தில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த கட்ட போராட்டமாக என்ன என்று விரைவில் அறிவிக்க இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய இறங்கியுள்ள இடிந்துகரை மக்கள் பெண்களுடைய தங்களுடைய கருத்துக்களையும் ஆதங்களையும் கேட்போம். அம்மா, இந்த போராட்டத்தை இன்னைக்கு தொடங்கி இருக்கீங்க, இதை பத்தின விஷயங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்கம்மா? நாங்கள் எங்கள் உயிர் உரிக்கும் வரை அணு உலை திறக்க விட மாட்டோம். பள்ளிக்கு பிள்ளைல போகாது, நாங்கள் கடலுக்கும் போக மாட்டோம். இதுதான் எங்களோட உறுதியான முடிவு. எங்களுக்கு மீனவர்களுக்கு படைக்கப்பட்ட கடல், இந்த கடல்ல எங்களை தொழில் செய்ய விடாம நேவிய கொண்டு எங்களை அடக்கணும், அது ஒரு காலமும் முடியாது. எங்கள் அணு உலையை மூடினாதான் நாங்க எங்க போராட்டத்தை கைவிடுவோம். உதயகுமாரை எந்த காலமும் நாங்க பிடிக்க சம்மதிக்கவே மாட்டோம். எங்களை பிடிச்சாலும் கூட நாங்க சம்மதிக்கவே மாட்டோம். அங்க விடுதலை செய்ய வேண்டும், அங்க பிடிச்சிருக்க ஆட்களை விடுதலை செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களுடைய போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம். எங்களுடைய ஒரே நோக்கம் அணு உலையை மூடுவதுதான். அரசு எந்த விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும், மேலும் யுரேனியத்தை நிரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதை முழுக்க தடுப்பதற்கு எங்களுடைய இறுதி மூச்சு வரை போராட வேண்டும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நேற்று காவல்துறை தெரிவித்த வரையில் உதயகுமாரை கைது செய்தே தீர்வோம் என்று கூறியிருக்கிறது. அதற்கு இந்த பகுதி மக்கள் அவர் ஒன்றும் கொலை குற்றவாளி அல்ல, ஊழல் குற்றவாளி அல்ல, அவரை மட்டுமே குறிநோக்கி காவல்துறை கைது செய்ய நினைப்பது முற்றிலுமாக தவறு. அவரை கைது செய்ய வேண்டுமானால் எங்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள் எவ்வாறு என்றே கூறியிருக்கிறார்கள். மேலும் அவரை கைது செய்யுமானால் இந்த மக்கள் அனைவரும் கைது செய்து அழைக்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி இந்த அணு உலையை திறப்பதற்கான வழிகளை எந்த வழிகளை அரசு மேற்கொண்டாலும் நாங்கள் மேலும் எங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப்படுவதே நோக்கமாக இருக்கிறது. எனவே சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்வந்துடன்
இடிந்தகரை பகுதியில் கடல் பகுதியில் இருந்து கீர்த்தி விஜய்.